Taste the Daily. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் மருத்துவ விடுப்பில் சென்றிருக்கிறார். அவரை பணியிடை நீக்கம் செய்ய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் மருத்துவ விடுப்பில் சென்றிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பிப்ரவரி இறுதியில் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் முதுகுவலி என்று விடுப்பில் சென்றிருக்கிறார் பதிவாளர் தங்கவேல். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் செய்யப்பட்ட நிலையில் அந்த முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று அரசு ஏற்கனவே துணைவேந்தருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அவர் தற்பொழுது மருத்துவ விடுப்பில் சென்றிருக்கிறார். பிப்ரவரி இறுதியில் அவர் பணி ஓய்வும் பெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முதுகுவலி என்று காரணம் சொல்லி மருத்துவ விடுப்பில் சென்றிருக்கிறார் சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். ஏற்கனவே அவரை பணியிடை நீக்கம் செய்ய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அவர் மருத்துவ விடுப்பில் சென்றிருக்கிறார். பிப்ரவரி இறுதியில் அவர் பணி ஓய்வும் பெற இருக்கிறார். இந்த மருத்துவ விடுப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பதிவாளர் தங்கவேல் பணியில் சேர்ந்த நாட்கள் முதல், அதாவது பணியில் சேர்ந்ததே முறைகேடு, அது தவிர்த்து பதிவாளர் பொறுப்பில் இருந்தபோது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தற்பொழுது ஓராண்டு கால அந்த ஆய்வுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் தற்பொழுது துணைவேந்தருக்கு அரசு அனுப்பிய கடிதத்தில் பதிவாளர் தங்கவேலுவை உடனடியாக பணி இடைநீக்கம் செய்ய வேண்டும், அவர் பணி ஓய்வு பெற இருக்கிறதுனால அந்த பணி ஓய்வை நிறுத்தி வைத்து பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பு, அதாவது 7ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்காத சூழலில் தற்பொழுது பதிவாளர் தங்கவேல் மருத்துவ விடுப்பில் சென்றிருப்பது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாகவே இருக்கிறது. அதாவது இம்மாத இறுதியில் அவர் பணி ஓய்வு பெற இருக்கக்கூடிய சூழல்ல பதிவாளர் தங்கவேல் 12ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தனக்கு மருத்துவ விடுப்பு வேண்டும் என்று அந்த மருத்துவ விடுப்பில் சென்றிருக்கிறார். முதுகுவலி காரணமாக மருத்துவ விடுப்பில் சென்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பல்வேறு தரப்பினர், அதாவது ஆசிரியர் சங்கத்தினர், பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் என பல்வேறு தரப்பினர் தற்போது எதிர்ப்பு குரலை முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆட்சி மன்ற குழு கூட்டமும் நடக்க இருக்கிறது. அதிலும் ஒரு பதிவாளர் தங்கவேல் பங்கேற்க முடியாத ஒரு சூழல். ஒட்டுமொத்தமாக இதோட பின்னணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசோட இந்த உத்தரவை நீர்த்து போக செய்யும் விதமா தான் இந்த நடவடிக்கைகள் இருப்பதாகவே பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். கார்த்திகா, அரசு சொல்லிய அந்த உத்தரவை இன்னும் நிறைவேற்றாத நிலையில் அவர் மருத்துவ விடுப்பில் செல்வது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மோகன்ராஜ். Taste the Daily.